இந்த உலகமும் இந்த இயற்கையும் நிறைய அதிசயங்களை நமக்கு கொடுத்துருக்கு. அதில் ஒரு ரொம்ப அதிசயமான விஷயம், அழகான விஷயம் இந்த ஹம்மிங்பேர்ட். இந்த ஹம்மிங்பேர்டு வந்து இந்த உலகத்திலே ஒரு சிறிய பறவை இனத்தை சேர்ந்த ஒன்று. ஹம்மிங்பேர்ட் ஆஃப் கியூபா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப சிறிய பறவை. இதோட சைஸ் பார்த்தா 5 சென்டிமீட்டர் தாண்டாது. வெயிட்டு பார்த்தா ஒரு 2 கிராம் கூட வராது. இது ரொம்ப ரொம்ப அதிசயமான பறவைன்னு ஏன் சொல்கிறேன்னா, இதனால் ஒரே இடத்துல பறந்துக்கிட்டே இருக்க முடியும், எந்த இடத்துலையும் நவராமல். இந்த ஹாவரிங்ன்ற சொல்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு பறவை தான் இந்த உலகத்திலே பண்ணும். பறக்கும், ஆனால் எங்கேயுமே நவராது. இந்த ஒரு பறவை தான் அப்படி பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பறவைனால தான் இந்த உலகத்திலே பின்னோக்கி பறக்க முடியும். எல்லா டைரெக்ஷன்லையும் இது போகும். லெஃப்ட்டு, ரைட்டு, மேலே, கீழே, பின்னாடி அதே இடத்துல இருக்க முடியும். வேறு எந்த பறவைனாலையும் இது எல்லாமே பண்ண முடியாது. ஏன் இது ரொம்ப அதிசயமான ஒரு பறவை அப்படின்னு பார்த்தா, இந்த பறவை வந்து ஒரு நொடிக்கு 60லேருந்து 80 தடவை வந்து அதோடய ரெக்கையை வந்து ஆட்டணும், ஃப்ளாப் பண்ணணும். அதே மாதிரி இது பயங்கர ஹை மெட்டபாலிசமில் வேலை செய்கிற ஒரு பறவை. இதோட இதயம் வந்து 500லேருந்து 1200 முறை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குது. பயங்கர வேகமாக துடிக்கும். அதனால வந்து ஒரே இடத்துலையும் இருக்க முடியுது, பின்னோக்கி பறக்க முடியுது, லெஃப்ட்டு ரைட்டும் போக முடியுது. ஸோ நிறைய எனர்ஜி இதுக்கு தேவை இதை வந்து பறக்க வைக்கிறதுக்கு. அதனால இதுக்கு தேன் ரொம்ப தேவைப்படும். தேன் வந்து ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதுக்கு வந்து தேன் கண்டிப்பாக தேவை. இது வந்து பூச்சி, சின்ன சின்ன பூச்சி, ஸ்பைடர்ஸை சாப்பிடும். ஆனாலுமே இதுக்கு தேன் ரொம்ப அவசியமான ஒன்று. தேனை தேடி ஒரு நாளைக்கு 100லேருந்து 1000 ஃப்ளவர்ஸ், பூக்களையாவது இது வந்து தேடி போயிடும் தேனுக்காக. இதுக்கு ஒரு மணி நேரம் வந்து தேன் கிடைக்கலன்னா இது சாகிற பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா இது ஹை மெட்டபாலிசம் தான் வேலை செய்யுது. நிறைய எனர்ஜி இதுக்கு தேவை. ஸோ இயற்கையை வந்து நம்ம பாதுகாத்தா தான் இந்த மாதிரி பறவைகளை பாதுகாக்க முடியும். இந்த ஹம்மிங்பேர்டு மாதிரியே நம்ம ஊரில் ஒரு பறவை இருக்குது, சன்பேர்டுன்னு. இதை வந்து தமிழில் நம்ம தேன்சிட்டு அப்படின்னுவோம். இந்த தேன்சிட்டும் ஹம்மிங்பேர்டும் ஒன்று கிடையாது, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஹம்மிங்பேர்டில் வந்து இரிடசன்ட் ஃபெதர்ஸ் இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, வேறு டைரெக்ஷன்லேருந்து பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதோட ஃபெதர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அதோட கலர்ஸ் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது இந்த பறவை. உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. இயற்கையை பாதுகாத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பறவைகளையும் நம்மளால் பாதுகாக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு வந்து 1000 ஃப்ளவர்ஸாவது அதுக்கு தேவை, பூக்கள். அது வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக தேன் குடிச்சே ஆகணும். நம்மளால் இதை வந்து பார்த்துக்கிட்டா இருக்க முடியும். இயற்கையை பாதுகாத்தோன்னா இந்த மாதிரி பறவைகளையும் பாதுகாக்கலாம்.